Good morning all. இன்னைக்கு நம்ம digital electronics conceptல few questions solve பண்ணி அதை பத்தி discuss பண்ணலாம். So question number 1, the output of the given logic circuit is. So நம்ம கொடுத்திருக்க ஒரு logic circuit ஓட output என்னன்னு கேக்குறாங்க. இந்த கேட் நம்மளுக்கு பாக்கும்போது XNOR கேட் ன்னு தெரியுது. அதோட இன்புட் என்னன்னா A, ஒரு இன்புட் A, இன்னொரு இன்புட் கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிருக்கனால 0. So XNOR logic படி XNOR logic கேட் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோஇன்சிடென்ஸ் லாஜிக் னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா ரெண்டு இன்புட் சேமா இருந்துச்சுனா அதுல கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து 1 ன்னு இருக்கும். அதே இன்புட் மாறி இருந்துச்சுனா 0 1 1 0 ன்னு இருந்துச்சுனா கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து 0 வா இருக்கும். சோ அந்த லாஜிக் படி A XNOR of 0 0 இதோட அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம். நம்ம 0 கொடுத்தோம்னா 0 XNOR of 0 1 ன்னு கிடைக்கும். 1 XNOR of 0 0 ன்னு கிடைக்கும். சோ நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலுமே கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னா அதோட காம்ப்ளிமெண்டா இருக்கு. சோ நம்ம A கொடுத்தோம்னா A பாரா கிடைக்குது. அந்த லாஜிக் படி நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல C ஆப்ஷன் தான் கரெக்ட்டான ஆப்ஷனா இருக்கு. சோ C A பார்ங்கிறது தான் கரெக்ட்டான ஆப்ஷன். அடுத்து நம்ம கொடுத்திருக்க சர்க்யூட்ல 20 XOR கேட் வந்து கேஸ்கேட் பண்ணப்பட்டிருக்கு. சோ 20வது XOR கேட்ல கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இன்புட் என்னன்னா ஒரு இன்புட் வந்து 1, இன்னொரு இன்புட் வந்து x. சோ இத நம்ம ரெண்டையும் XNOR பண்ணுவோம். XNOR பண்றதுக்கு முன்னாடி XNOR கேட்ட வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நான் கோஇன்சிடென்ஸ் கேட்னு சொல்லுவோம். அதாவது 0 1 1 0 ஆ இருந்துச்சுனா நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து 1 ஆ இருக்கும். ஈக்குவல் 0 0 1 1 ன்னு இருந்துச்சுனா நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து 0 ஆ இருக்கும். சோ இதனால தான் நம்ம வந்து இந்த நான் கோஇன்சிடென்ஸ் கேட்னு சொல்றோம். அந்த லாஜிக்கை வந்து இத அப்ளை பண்ணி பார்க்கலாம். இங்க 1 x சப்போஸ் x வந்து 0 ன்னு வேல்யூ இருந்துச்சுனா நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து 1 ஆ இருக்கும். 1 இது சப்போஸ் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து 1 ன்னு இருந்துச்சுனா 1 1 0 ஆ இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா முன்னாடி பார்த்த மாதிரி சரி XOR லாஜிக் படி கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து அவுட்புட்க்கு வந்து காம்ப்ளிமெண்டா இருக்கு. அவுட்புட் வந்து கொடுக்கக்கூடிய இன்புட்க்கு வந்து காம்ப்ளிமெண்டா இருக்கு. சோ அதனால x x bar ன்னு போட்டுறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் XOR கேட்டோட அவுட்புட். இங்க நாம என்ன பண்றோம்னா XOR x கூட x bar XOR லாஜிக் பண்றோம். சோ எது ஒரு இன்புட் x 0 ஆ இருந்துச்சுனா x bar வந்து 1 ஆ இருக்கும். இதுபடி x 1 ஆ இருந்துச்சுனா x bar வந்து 0 ஆ இருக்கும். அப்போ நமக்கு வந்து XOR லாஜிக்ல ரெண்டு இன்புட் வந்து டிஃபரண்டா இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து 1. சோ இதோட அவுட்புட் வந்து 1. சோ நம்ம இந்த 20 இருக்குமே நம்ம போட தேவையில்லை இந்த லாஜிக்கு. சோ இது வந்து OR கேட் 1, இது வந்து OR கேட் 2. சோ எல்லாம் ஈவன் நம்பர்ஸ்ல இருக்கனால 20வது கேட்டுமே செகண்ட் கேட்ல கிடைக்கக்கூடிய அவுட்புட் தான் 20வது OR கேட்ல கிடைக்கும். சோ நம்ம இதுபடி நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஆன்சர் 1. நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷனை பார்த்தோம்னா A = 0, B = 1. சோ B 1ங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து நமக்கு வந்து ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. இது வந்து அதுக்குள்ள இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த கொடுத்திருக்க சர்க்யூட்டோட அவுட்புட் என்னன்னு கேக்குறாங்க. சோ இங்க நாம பார்த்துக்கலாம். இது வந்து XOR கேட், இது AND கேட், இது XNOR கேட். XNOR கேட். அப்போ நமக்கு இந்த கேட்ல உள்ள அவுட்புட் என்னன்னா XNOR of y. இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்னன்னா b z. சோ இங்க வரை XOR of y தான் இங்க ஒரு இன்புட்டா கொடுப்போம். இத வந்து z கூட XNOR பண்ணிப்போம். சோ இது வந்து நம்ம காம்ப்ளெக்ஸா போறனால சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்றோம்னா இங்க இந்த ஜங்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஜங்ஷன்ஸையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். என்னன்னா இந்த ஜங்ஷனை u னும் இந்த ஜங்ஷனை v னும் மார்க் பண்ணிக்கலாம். இத வச்சிட்டு நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சோ இது கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்னன்னா u, இதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட் என்னன்னா v. இந்த ரெண்டும்னா நம்ம AND கேட்டுக்கு இன்புட்டா போகுது. சோ நம்ம இத ரெடியூஸ் பண்ணலாம். x into XNOR of y. So
இது எப்படி எழுதலாம்னா x y bar plus x bar y plus xy bar னு போட்டுக்கலாம். இது வந்து இங்க இன்புட்டா போகும். இந்த x0 கேட் இன்புட்டா போகும். இதை வந்து நம்ம x0 பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 என்னன்னா ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்டை ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா இது XOR கேட், இது AND கேட், இது XNOR கேட். ஸோ இங்க நம்ம இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபைடா சால்வ் பண்றதுக்காக இந்த ரெண்டு ஜங்ஷனை ஒரு வேரியபிள்ஸால டினோட் பண்ணிக்கலாம். இந்த ஜங்ஷனை u இந்த ஜங்ஷனை v னு டினோட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா இந்த ரெண்டு இதுமே uv வந்து AND கேட்டுக்கு இன்புட்டா போகுது. ஸோ f is equal to u dot v. uங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அவுட்புட் ஆஃப் XOR of y. v என்னன்னு பார்த்தோம்னா v is equal to u into XNOR of z. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணா f is equal to u into v. ஸோ v என்னன்னு பார்த்தோம்னா v வந்து u XNOR of z. u XNOR of z. u நம்ம என்னன்னு பார்த்தோம்னா XR னு பார்த்தோம். ஸோ இங்க நம்ம u ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். x y plus y இது வந்து XNOR of z பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபைனலா எப்படி ரெடியூஸ் ஆகும்னா இங்க u into u இருக்கனால நம்மளுக்கு வந்து uன்ற மாதிரி ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த u னு ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்ம கொடுத்துருக்க சர்க்யூட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு அதோட ஃபைனல் அவுட்புட் என்னங்கிறதா நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ நம்ம ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ f is equal இது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இது வந்து XOR கேட், இந்த இது வந்து AND கேட், இது வந்து XNOR கேட். இந்த நம்ம இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கிறதுக்காக இந்த ஜங்ஷன்ஸ்லாம் நம்ம ஒரு வேரியபிள்ஸால் அசைன் பண்ணிக்கலாம். u v னு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ கிடைக்கக்கூடிய அவுட்புட் எது மூலமா கிடைக்குதுன்னா AND கேட் மூலமா கிடைக்குது. ஸோ இதுக்கு வரக்கூடிய இன்புட் என்னன்னா u v. ஸோ f is equal to u v. இதை நம்ம ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு vங்கிறது என்னன்னா uங்கிறது இங்க ஒரு இன்புட்டா வருது, அது zங்கிறது இன்னொரு இன்புட். ஸோ இது வந்து XNOR கேட்னால u XNOR of z ன்னு ஆயிடுது. அடுத்து இதை நம்ம ஃபர்தரா உள்ளார மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணி உள்ளார மல்டிப்ளை பண்ணும்போது ஆர் லாஜிக் படி u into u bar equal to 0 ன்னு ஆயிடும். u into u equal to 1 ன்னு ஆயிடும். இது வந்து AND லாஜிக். ஸோ AND லாஜிக் படி நம்மளுக்கு என்ன இருக்கும்னா u into u equal to u ன்னு இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிறது வந்து u z. ஸோ uங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா XOR கேட்டோட லாஜிக். ஸோ XOR கேட் படி அதுக்கு என்ன இன்புட்டா இருக்குன்னா x and y தான் XOR க்கு இன்புட்டா இருக்கு. ஸோ XNOR of y into z. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது x y bar plus x bar y into z ன்னு இருக்கு. இதை நம்ம x உள்ளார மல்டிப்ளை பண்ணும்போது x y bar z plus x bar y z. ஸோ இதை நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்ட்னு பார்த்தோம்னா f is equal to x bar y z plus x y bar z. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனே A ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருந்தாங்க. ஸோ A ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஃபியூ கொஸ்டின்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ.